Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோனா ஃபேமிலி vlogs. ஸோ வீடியோஸ் நிறைய போட சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிங்க. அதனால் ஓகே vlogging சேனல்லே நம்ம வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன vlogனா விஸ்வா நிகாஸ்க்கு ஸ்கூல் முடிஞ்சு சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ விஸ்வாவுடைய மார்க் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஸ்வா மார்க் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு விஸ்வா என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட இன்டர்வியூ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் அம்மாவோட இன்டர்வியூ வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து வீடு கட்டும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த விளாகில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வேறு என்ன விளாக் போட என்ன வீடியோ வேணுன்றதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனலில் டெய்லி வீடியோ போடுவோம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து விஸ்வா அவங்க கிளாஸில் வந்து விஸ்வா இப்போ 8th முடிச்சு 9th போகிறான். ஸோ அவங்க கிளாஸில் வந்து லாஸ்ட்டு நாளுக்காக கேக் கட் பண்ணாங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்து விஸ்வா தான் வாங்கினான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாம் விஸ்வா நிகாஸ் வாங்கின ப்ரைஸு. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். நிகாஷ் குட்டி வந்து இது கிராஜுவேஷன், அவனுக்கு 5th முடிச்சு 6th போகிறான் நிகாஷ். ஸோ அதுக்காக கிராஜுவேஷன் செரமனி முடிஞ்சிச்சு அவனுக்கு. யூகேஜி to ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறப்போ ஒரு கிராஜுவேஷன் செரமனி வைப்பாங்க, 5th to 6th போகிறப்போ ஒரு கிராஜுவேஷன் செரமனி வைப்பாங்க. ஸோ அதுக்கு கொடுத்தது விஷயம் அழகாக இருப்பான் இந்த ஃபோட்டோலாவே. ஸோ அந்த கிராஜுவேஷன் கோட் எல்லாம் போட்டுட்டு அழகாக இருப்பான். ஸோ அந்த கிராஜுவேஷன் செரமனி ஃபோட்டோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான் மேலே. இது வந்து நான் சொன்ன மாதிரி விஸ்வாங்க கிளாஸில் வந்து கேக் கட் பண்ணாங்க. ஸோ பெரிய பசங்களாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களா கேக் வாங்கி எல்லா பசங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணி காசு போட்டு அவங்களா இது 2 kg கேக்கு, 2.5 கிலோவா, எத்தனை கிலோடா, 3 கிலோ கேக்கு. எத்தனை பேர் ஷேர் பண்ணீங்க அமௌண்ட்டு? 20 பேர் பாய்ஸ் மட்டும் போட்டு இந்த கேக் தான் அந்த தம்பி காமிச்சால விஸ்வா கிளாஸ்மேட்டு தான் அவன், நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கான். ஸோ அவன் இந்த கேக் தான் வாங்கியிருக்காங்க, 3 கிலோ கேக்கு. ஸோ அது வந்து இந்த பசங்க தான் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாமே பொறுப்பாக அது கேக்கெல்லாம் வாங்கினது எல்லாம் செஞ்சதெல்லாம் அந்த பசங்க தான். ஸோ எல்லாருக்கும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணுன்றக்காக 3 kg வாங்கியிருக்காங்க. பிளேட் எடுத்து வச்சு அதில் கட் பண்ணி தம்பி அதெல்லாம் சிந்திரும் தம்பி. வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். உங்கள் காட்டில் எந்த காட்டில் விளைஞ்சிச்சு? எங்களுக்கு வாட்டர்மெலன் சீடு போட்டது வந்திருக்கு. அதை உங்களுக்கு மாடிக்கு போகிறப்ப காட்டுறேன். இப்போ மாடிக்கு போவேன். பட் இது ஆமாம், இது எங்கள் காட்டில் விளைஞ்சதெல்லாம் இல்லை, கடையில் வாங்குது. நிக்காஸ் அப்படி சொன்னால் நம்பாதீங்க. இது துவைச்ச துணி, அதை பார்க்குறது கன்றாவியாக இருக்குது, இக்னோர் பண்ணிக்கோங்க. மடித்து வைக்காமல் வச்சுருக்கேன். இது பூஜை ரூம் டோர் போடாமல் இருக்குது. நான் உங்ககிட்ட ஹோம் டூர் வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஹோம் டூர் வீடியோவில் அதை காமிச்ச மாதிரி அப்படியே இருக்குது, பூஜை ரூம் டோர் போடாமல். இது இப்போ தான் பேசியிருக்கோம், வந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூஜை ரூமுக்கும் அப்புறம் இந்த ஷோ கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டுக்குமே டோர் போடுறதுக்கு பேசியிருக்கோம். ஒரு நான் நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஒரு வேலையாக பார்க்கலான்னு இருக்கோம். ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டு பாதியே. டேடி தான் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்திருக்கார். சிகப்பாக தான் இருக்கு. தம்பி வைய அது ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஏன் இதை கடிக்க முடியாது உங்களால? வாட்டர்மெலனை விஸ்வா நிகாஸ் வேலை பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? எங்கடா மம்பட்டிங்கடா? வேலை பார்க்குறாங்க. எப்படி இப்படிதான் வேலை கொடுத்துட்ருக்கேன் சம்மர் ஹாலிடேஸில். வெயிலுக்குள்ளே போகாத, உள்ள வா. இது வந்து ஜீவாமிர்தம். இருடா நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். அம்மாங்க ஊரில் சாணி கோமியெல்லாம் கிடைக்கும்ல,
அவங்க கிராமத்தில் தான் இருக்காங்க. அதனால் அவங்கள ஜீவாமிர்தம் பண்ணுற சொன்னேன். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஜீவாமிர்தம். ஸோ இது பண்ணியிருக்காங்க. இது நம்ம செடிக்கு போடுறதுக்கு. ஸோ அந்த சேனலில் நான் செடி எல்லாத்தையும் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செடி என்னென்ன மாதிரி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ ஜீவாமிர்தம் வந்து இந்த மாதிரி நம்ம வாளியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும். எல்லா செடிக்கும் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. ரோஸ் மட்டும் வச்சுருக்கு. ஆல்ரெடி ஒரு பூ பன்னீர் ரோஸில் பிடுங்கிட்டோம். செகண்ட் பூ மட்டும் வச்சுருக்கு. இது ஃபுல்லாக இந்த கவாத்து பண்ணுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கவாத்து பண்ணிகிட்ருக்கு. இலையை ஃபுல்லாக கட் பண்ணி. இது ஆக்சுவலி சம்மரில் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இலைலாம் ரொம்ப காஞ்சி போய் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் க்ளீன் பண்ணி விட்டேன். பட் நியூ லீஃப்லாம் வந்துருச்சு. புது இலைகள்லாம் வருது. இதுலேயும் புது இலைகள்லாம் வருது. ஸோ இது மாடியில் இருக்க செடிக்கெலாம் ஊற்றுறதுக்காக மிச்சம் வச்சுருக்கேன். வெயில் டைமில் ஊற்றக்கூடாது. இது காலையிலே ஊற்றுனது மிச்சம். சரி போய் மாடியில் ஊற்றிட்டு வந்துடுவோமா. நிக்காஷ் இவங்க ஸ்கூலில் கொடுத்த செடி வச்சுருந்தோம். ஆக்சுவலி அவங்க எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல் விட்டு போகிறனால கிஃப்ட்ஸ் கொடுத்துக்குறாங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து செடியெல்லாம் கொடுத்தாங்க. எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்கன்னு. நாங்கள் நெல்லிக்கண்டு கொய்யாக்கண்டு எடுத்தோம். நெல்லிக்கண்டில் பாருங்கள் புது லீவ்ஸ்லாம் வருது. அதே மாதிரி கொய்யாக்கண்டுலேயும் நியூ லீவ்ஸ்லாம் வருது. ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் வச்சு. 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். கொய்யாக்கண்டுலேயும் நியூ லீவ்ஸ்லாம் வருது. விஸ்வா அங்கே ஸ்கூலில் கொடுத்தது தான். நிக்காஷுக்கு கொடுத்தது. நிக்காஷ் 5th முடிச்சு 6th போகிறான். அவனுக்கு அவங்க மேம் கொடுத்தது. ஆக்சுவலி எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்தாங்க. நிக்காஷ் எங்கள் வீட்டில் நாங்கள் கார்டன் வச்சுருக்கோம் மேம். எங்கள் அம்மா அங்கே வந்து கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம் போல். அதனால் அவங்க மேம் பார்த்துட்டு, மேம் உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் 2 செடி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 4:30. பட் ஆனால் வெயில் அப்படியே இருக்குது. இந்த கூலிங் டைல்ஸ் போட்டதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த மாதிரி வெயில் டைமில் வரும்போது கால் சுட மாட்டேங்குது. ஸோ வெயிலாக தான் கீழே ஒன்றும் பெருசாக கூலிங்காக ஃபீல் பண்ணலை நான். ஸோ மேலே இந்த செடி தான் இருக்குது. ஸோ வாட்டர்மெலன் வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, அது வெறும் சீடு சாப்பிட்ட வாட்டர்மெலனோட சீடை மட்டும் போட்டு வச்சுருந்தான் விஸ்வா. அதில் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பூ வச்சுருக்கு. இப்போது இதில் எப்படி கொடி கட்டுறதுன்னு தெரில. நானாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் தான் பண்ணணும். எதாவது இருக்குது. ஸோ பூ வந்திருக்கு. ஊற்றிடுவோமாடா, எடுத்து ஊற்று. கொஞ்சோன்னு இது பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு ஜீவாமிர்தம் ஊற்றிட்டு அதில் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கீழே வேரில் போகிற மாதிரி ஊற்று. இது ஆக்சுவலி நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல ஜீவாமிர்தம். இது இப்போ இந்த தான் அம்மாவால் ரெடி பண்ண முடியும். அவங்க கிராமத்தில் இருந்தாங்க. ஸோ அதனால் ரெடி பண்ணிட்டு சொன்னேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு அரை கப் மட்டும் கொடுப்போம். எப்படி செட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் செடி நிறைய கத்திரிக்காய் கொடுத்துச்சு எங்களுக்கு, இந்த கத்திரிக்காய் செடி. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்று கூட எடுக்கல. அந்த கத்திரிக்காய் செடி நிறைய கத்திரிக்காய் கொடுத்துருக்கு. கத்திரிக்காய் கொடுத்து சீனியர் அக்கா நிறைய கொடுத்துச்சு இந்த செடி. ஹாய் காய்ஸ், இப்போ பாருங்க என்ன சைக்கிள் காய்ஸ். இது நான் சைக்கிள் காய்ஸ். இங்க பாருங்க பெல் சத்தமே நீங்களே பாருங்க. ஆமா, இங்க பாருங்க எல்லா சைக்கிளுமே சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க வாட்டர் பாட்டில் இருக்கு. பாருங்க வாட்டர் பாட்டில் இருக்கு. ரொம்ப நல்ல சைக்கிளுங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு ரவுண்டு போய் கட்டவா? அப்பாட்ட என்ன சொன்ன, 450 மார்க் வாங்கினா சைக்கிள் சொன்னோம். 450 வாங்கினீங்களா? வாங்கிட்டாச்சு. நான் வாங்கிட்டீங்க. வெக்கமே இல்லாம போய் சொல்றீங்க. அப்படி 450 வாங்கிட்டீங்க நீங்க? வாங்கிட்டாச்சு. இப்போ வந்து இதுலயே வந்து ஒரு ரவுண்ட் குத்துப்பேன். அது ஒரு ரவுண்ட் போல அது நீங்க பாருங்க. மார்க் 450 வாங்கினா சைக்கிள் சொன்னேன்ல, 450 வாங்கிட்டியா? 450 வாங்கிட்டேன். எப்படி கூச்சம்லாம் போய் சொல்றீங்க? தமிழ் என்னம்மா இப்போ மார்க் சொல்றது? தமிழ் என்னம்மா? 86. இங்கிலீஷ்ல 80. மேத்ஸ்ல 89.
சயின்ஸ்ல 92, சோஷியல்ல 96, டோட்டல் 444 நினைக்கிறேன். அடுத்த தடவை 450 மேல வாங்குவியா? இல்லைன்னா சைக்கிள் பிடிங்கிடுவேன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் அந்த சேனலில் வந்து அண்ணனை காட்டுங்க, பாலா அண்ணனை காட்டுங்கன்னு சொன்ன சகோதரிகளுக்காக இப்போ நான் காட்டுறேன். சுப்பரா ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, சிரிச்சு மாமா ஹாய் சொல்லு சுப்பரா. அம்மா இன்டர்வியூ எடுத்து காட்டுறேன்னு சொன்னேன். நம்ம வீடு கட்டின அனுபவத்தை பற்றி கேட்போன்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் வீடு கட்டின அனுபவத்தை பற்றி அம்மாட்ட கேட்டேன். ஆனால் அதை இந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. இதை பற்றி டெலிகாஸ்ட் பண்ணால் ஏகப்பட்ட குடும்ப ரகசியங்களை லீக் அவுட் பண்ணி மன உளைச்சலை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூடியூப் சேனலில் காட்ட முடியாது. ஸோ ஆகையால் இதை வந்து நான் மியூட் பண்ணுறேன், இதை நான் கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஏதாவது சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். vlogging சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.